ஹாய் ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். செம்ம டயர்டுங்க. நல்லா தூங்கி எழுந்திரிச்சிட்டு குளிச்சுட்டு ஈவினிங் பார்க்குக்கு போகலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணியிருந்தேன். ஏன்னா பாப்பா 2 நாளாக கேட்டுகிட்டே இருந்தா. ஸோ அதனால் இன்றைக்கி போகலாம். ஏன்னா அவளுக்கு இந்த வீட்டில் ரொம்ப வசதியாக போச்சுங்க. என்னென்னா பால்கனி இது டோர் பார்த்திங்கன்னா கீழே அந்த லாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அவளுக்கு எட்டுற மாதிரி இருக்கிறதுனால ஈஸியாக ஓப்பன் பண்ணி வெளியில் வந்துடுறா. வந்துட்டு பின்னாடி பார்த்திங்கன்னா நிறைய ஸ்பேஸ் இருக்குது. அவளுக்கு விளையாடுறதுக்கு வசதியாக போச்சு. அதுவும் ஸ்விம்மிங் பூல் வேறு இருக்குதா, அதை போய் நின்று வேடிக்கை பார்க்குறது தான் அவளோட வேலை. இப்போதைக்கு செடி நான் வெளியில் தாங்க வச்சுருக்கேன். ஏன்னா வின்டர் எடுத்து உள்ளே வச்சுக்கலாம், அது வரைக்கும் வெளியில் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வெளியில் தான் வச்சுருந்தேன். ஆப்போசிட்லேயே எங்களுக்கு பார்த்திங்கன்னா ஸ்விம்மிங் பூலு பேக் யார்ட்லேருந்து, அந்த பேக் யார்ட்லேயே நம்ம நடந்து போனோம் அப்படின்னா அந்த சைடு பார்த்திங்கன்னா பார்க் இருக்குது. சரி பார்க்குக்கு போகலாம். இங்கே அந்தளவுக்கு பெருசெல்லாம் இல்லைங்க, சின்னதாக தான் இருக்கும் பார்க்கு. பட் நாங்கள் வீடு பார்க்கும்போதே அவளுக்கு இருக்கிற மாதிரி ஒரு சில விஷயத்த பார்த்துருந்தோம். மெயினாக அவளுக்கு ஸ்விம்மிங் பூலு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், தண்ணியில் விளையாடுறது. அதனால் அவளுக்கு ஸ்விம்மிங் பூல் இருக்க மாதிரி ஒன்று பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பார்க் தான். அட்லீஸ்ட் சின்னதாவது இருந்தால் தான் அவளுக்கு நல்லாயிருக்கும். இல்லைன்னா அவளோட டைம் அதில் இல்லாமல் போயிடும். அவள் வீட்டுக்குள்ளே அப்புறம் நிறைய சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதனால் அதெல்லாம் பார்த்துருந்ததுனால இங்கே கொஞ்சம் ஜாலியாக போச்சு. இப்போ அவளை வெளியில் தான் கூப்பிட்டு வந்தால் அவளுக்கு அவ்வளோ ஹாப்பி. பார்க் பார்த்தோடனே மேடம் அந்த மலை மாதிரி இருக்குங்க, அதை ரோட்டில் போ அப்படின்னா கூட முடியாது, நாங்கள் மேலே தான் ஏறுவோம்னு சொல்லி அது மேலே ஏறிட்டு அவள் கிளம்பி போக ஆரம்பிச்சிட்டா. பக்கத்தில் பார்த்திங்கன்னா வாக்கிங்க்கு ஸ்பேஸ் இருந்துச்சுங்க, அதுவுமே நல்லா இருந்தது. அங்கே பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு வாக்கிங் ஸ்பேஸ் இருக்காது, சும்மா கம்யூனிட்டியை சுற்றி வாக் பண்ணலாம். பட் இங்கே வாக்கிங்க்கு தனியாக ஸ்பேஸ் இருந்தது. அதேமாதிரி ப்ளே இவ்வளோ தாங்க இருந்துச்சு. எல்லா இடத்துலையும் இவ்வளோ தான் இருக்கும். பட்டு தனியாக வெளியில் பார்க்குன்னு போனீங்கன்னா கொஞ்சம் நிறையா இருக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா டெக்ஸாஸில் நாங்கள் விக்டோரியா பார்க் போயிருந்தோம். அங்கே பார்த்திங்கன்னா நிறையா இருந்துச்சு. அதாவது தூரியெலாம் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுருந்தாங்க. நான் கொஞ்சம் நேரம் பார்த்திங்கன்னா நல்லா வாக்கிங்லாம் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். கொஞ்சம் இருட்டிடுச்சு, சரி வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீட்டுக்கு கிளம்பி வந்தோம். வீட்டுக்கு வந்தோடனே அந்த என்ன சாப்பிட்றது டின்னரு அப்படின்னு யோசிச்சா யாருக்குமே பசி இல்லை. சரி ஆப்பிள் எடுத்து வச்சுருந்தாங்க. ஃப்ரிட்ஜில் இருக்கிறது அப்படியே கூலிங்காக சாப்பிடக்கூடாதுன்னு வெளியில் எடுத்து வச்சுட்டு போயிருந்தேன். அதை கட் பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்டு நான் பார்த்திங்கன்னா அவள் கொஞ்சம் இருந்தது, சூடு பண்ணி நாங்கள் அவள் தான் சாப்பிட்டோம். இன்றைக்கி டின்னர் பார்த்திங்கன்னா இதுதான் எங்களுக்கு. அவளும் ஆப்பிளும் தான். பட் இதுவே எங்களுக்கு ஃபில்லிங்காக இருக்குது. ஆஃப்டர்நூன் பார்த்திங்கன்னா 3 மணிக்கு தான் நாங்கள் சாப்பிட்டோம். அதனால் எங்களுக்கு ஃபில்லிங்காக இருந்துச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாங்க.